உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், ஏதோ ஒரு சின்ன வயசில் பொழுது போகாமல் நம்ம இந்த கட்சிக்காரங்க பின்னாடி திரிஞ்சோம், இந்த ரசிகர் ஹீரோ பின்னாடி திரிஞ்சோம். இதெல்லாம் இள வயசில் ஒரு பொழுதுபோக்கு தெரிஞ்சோம். இப்போ நம்ம குடும்ப தலைவன் ஆகிட்டான். இன்னி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாமா, அவங்களுக்காக வேலை செய்யலாமா, ஓட்டு போடணும்னு ஒரு கடமை இருக்குது. என்னையாச்சும் போய் எதுலையாச்சும் குத்தி விட்டு வந்துட வேண்டியதான். சரிங்களா மக்களே? இதை விட்டுவிட்டு நான் தலைவன், என் உயிர், என் கடவுள்ன்றா நீங்கள் அம்மா பிச்சை தான் எடுக்கணும். எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க, எத்தனை பேர் கடனாகி பிச்சை ஆகுறாங்க, யாரும் கண்டுக்கலையே. சொல்லுங்க மக்களே. நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் அரசியல் பண்ணியிருக்காங்க. இப்போ தேமுதிக வச்சுக்கிடுவோம், அரசியலுக்கே வரல, இன்னும் முதலமைச்சர் ஆகலை, அதுக்குள்ள கோயில் கட்டிட்டாங்க. யாருக்கு? கேப்டன் விஜயகாந்துக்கு, தேமுதிக தலைவருக்கு கோயில் கட்டியாச்சு. ஒரு கூட்டமே போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டா தமிழ்நாடு ஃபுல்லாக கேப்டன் கோயில் தான், விஜயகாந்த் கோயில் தான். ஏன்டா அங்கே மத்தியானம் உணவு போட போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பூரா கேப்டன் கோயிலில் தான் போய் தூங்குவாங்க, படுப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. ஏன்டா சாப்பாடு இல்லாமல் போச்சு தமிழ்நாட்டில்? சோறு போட்டத்தான் மக்கள் ஏனையும் போய் சாப்பிடு, எதில் 6 காலில் விழும்ல. நான் போய் சொல்கிறேன்னா, பிச்சைக்காரங்க கூட பாரு, யாராச்சும் சோறு வாங்கி கொடுத்தா கையெடுத்து கும்பிட்றாங்க. உண்மையா பொய்யா? நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில், உலகத்தில் சோறு போட்டவன் பூரா கடவுள். இப்படித்தான் ஆகிப்போச்சு. உண்மையா பொய்யா மக்களே? நான் ஒன்றும் பொய் சொல்லலையே. நல்லா பாருங்கள். பிச்சைக்காரங்க கூட யாராச்சும் காசு கொடுத்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க, யாராச்சும் சோறு வாங்கி கொடுத்தாலும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்போ தேமுதிக கோயிலில், விஜயகாந்த் கோயிலில் மத்தியானம் சோறு போட போகிறாங்க. இவங்க அம்மா உணவகம், இங்கிட்ட அப்பா உணவகம் பள்ளிக்கூடத்தில், இங்கிட்ட கேப்டன் உணவகம். சோறு இல்லாமல் அலைகிறது யார்? தமிழ்நாட்டு மக்கள். அப்போ கடவுள் யார்? கேப்டன் விஜயகாந்த். இவர்களுக்கு சிலை வைக்க, கோயில் கட்ட நான் இழிச்ச வாயினா உங்களை மாதிரி? சொல்லுங்க மக்களே, தமிழ்நாட்டு மக்களே. இவங்களுக்கு கோயில் கட்ட, இவங்களுக்கு பூஜை பண்ண நான் இழிச்ச வாயினா?